முன்னையா எல்லாமே பார்த்துட்டோமே, ஓசை, காதல், ஆறுமுகம். முருகனின் வீரத்தை பற்றி சொல்லாமல் எப்படி? அதுதான் அடுத்து நாம் பார்க்க போகும் மிக அழகிய பாடல். இதுவும் பரிபாடலில் இருந்து. இந்த பாட்டோட சிறப்பு என்னன்னா, இது 3 ஸ்டான்ஸால வருது. ஒவ்வொரு ஸ்டான்ஸால முருகப்பெருமானோட வீரத்தின் ஒரு அம்சத்தை ரொம்ப அழகா நமக்கு புலவர் சொல்றார். பாயிரும் பனிக்கடல், பரந்த கடல், அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு தணுப்பு, தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு குளிர்ந்து வரைக்கிற ஒரு கடல். அந்த கடலுக்குள் சூரன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். முருகப்பெருமான் பிணிமுகம் என்ற அவரது போர் யானையின் மேல் வருகிறார். அந்த பிணிமுகம் என்ற யானையை பார்த்தாலே எல்லோரும் பயக்கும் அளவுக்கு அந்த பிணிமுகம் யானையின் மேல் சூரசம்ஹாரம் அப்பொழுதுதான் நடக்கிறது. முருகப்பெருமானை வேளால சூரனை தாக்கும் பொழுது, சூரன் மாயாவி அல்லவா, உருமாறிக்கொண்டே ஒரு மாமரத்தின் உருவை எடுக்கும் பொழுது முருகப்பெருமானின் வேல் பட்டவுடன் அந்த மாமரம் 2ஆக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாறி, சேவல் முருகனின் கொடியாகவும் மயில் முருகனின் வாகனமாக மாறுகின்றன. இது நமக்கு முதல் ஸ்டான்ஸால புலவர் நமக்கு சொல்ற தகவல். 2வது ஸ்டான்ஸால அரக்கர்களை வென்றியின் மக்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட அரக்கர்களை முருகப்பெருமான் தனது வேலினால் அழிக்கிறார். இந்த அரக்கர்களின் தலைவன் தான் சூரன். அதைத்தான் அவர் முதல் ஸ்டான்ஸால நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். 3வது ஸ்டான்ஸால கிரௌஞ்சமலை, நாவலன் தீவு மற்றொரு தீவு, இதற்கு இடையே ஒரு அரக்கன், அவன் ஒரு மலையை உருவெடுத்து முருகப்பெருமானின் வழியில் நிற்கிறான். சூரசம்ஹாரம் செய்வதற்கு ஒரு தடையாக நிற்கிறான். அந்த கிரௌஞ்சமலையை முருகப்பெருமான் தனது வேலினால் விழச் செய்கிறார். கிரௌஞ்சமலை பொடி பொடியாக விழுந்து விடுகிறது. இவ்வாறு இந்த 3 வீர செயல்களையும் மிக அழகாக பரிபாடலில் வர்ணிக்கிறார் புலவர். நான் சொன்னது போல நாளைக்கு 6ஆம் நாள் சூரசம்ஹாரம், முருகனோட வீரத்தை பத்தி நம்ம கண்டிப்பாக நாம் பேச வேண்டும். அதுதான் இந்த பாடல்.